ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. என்னோட ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா SQL நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒர்க் 3 பத்தி பார்த்துட்டு இருக்கேன். ஒர்க் 1ல நம்ம என்ன பண்ணோம், ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணோம். அந்த டேட்டா பேஸ்ல வந்து டேபிளுங்கெல்லாம் உருவாக்கணும் ஒர்க் 2ல. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, கிடைச்சிருக்கிற டேபிள சில சேஞ்ச் பண்றதா இருந்தா ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம பார்க்கறது ஆல்டர் ஸ்டேட்மெண்ட்ட பார்க்க போறோங்க. ஓகேவா? இதான் நம்முடைய ஒர்க் 3ங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோகிராம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. humancloudsoft.com/work இந்த லிங்க்குக்கு போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க அண்ட் லேர்ன் பண்ணிக்கவும் செய்யலாங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன? ஸோ ஆல்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு டேபிள நான் தயாரிச்சிட்டேன். அந்த டேபிள தயாரிச்ச பின்னாடி அடடடடா ஒரு காலம் ஆட் பண்ணலையா நான் ஆட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஆட் காலம். ஐய்யய்யோ! இந்த காலம் வேண்டாமேன்னு நம்ம டிராப் பண்ணிக்கலாம். வேண்டான்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். அது டிராப் காலம். ஆஹா! இந்த காலமோட டேட்டா டைப் வந்து நேம் வந்து வேர்க்கர் ஆஃப் 50. என்னய்யா இன்னும் பெரிய வேர்க்கர் ஆஃப் 100 மாத்திடலாம்பா. ஸோ அதோடைய சைஸையோ டைப்பையோ நம்ம மாத்திக்கலாங்க. அது மாடிஃபைங்க. ரீநேம்னா வந்து நேம்னு வேணாப்பா. அதுபோல ஃபர்ஸ்ட் நேம்னு இருந்தா நல்லா இருக்குமே, ரீநேம் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் இருக்குன்னா அந்த டேபிள்ல காலம் ஆட் பண்ணலாம், தேவையில்லாத காலமை ரிமூவ் பண்ணலாம், அதோட டைப்பை மாத்தலாம். இது இல்லாம வந்து அந்த அந்த காலமோட பேரையும் மாத்திக்கலாம். இதுதான் வந்து உங்களுடைய ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆல்டர் ஸ்டேட்மெண்ட் மூலமா இது எல்லாமே நீங்க பண்ண முடியும். சரி, ஓகே. நாம இப்போ வந்து நம்மளுடைய டேட்டா பேஸ் இருக்குங்க, kaashiv.info. இது ஆல்ரெடி ஒரு டேபிள் நான் தயாரிச்சிட்டேன். ஸ்டூடெண்ட் ஐடி நேம் அப்படின்ற ஒரு காலமா நான் தயாரிச்சுங்க. ஓகேவா? காலமை தயாரிச்சாச்சுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அடுத்த லெவல்ல வந்து இந்த டேட்டா பேஸை வந்து இதுல வந்து ஒரு காலமா நான் ஆட் பண்ண நினைக்கிறேங்க. ஏஜ் அப்படின்ற ஒரு காலமை இந்த இடத்துல நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஓகேவா? ஆட் தி காலம் ஏஜ் டு தி டேபிள் ஸ்டூடெண்ட் வேர் ஏஜ் இஸ் இன்டிஜர் அலாங் வித் ஐடி அண்ட் நேம். ஐடி நேம் இருக்கட்டும்பா, ஏஜ்ன்ற ஒரு காலத்தை மட்டும் ஆட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஒரு கொரியை தான் நாம அடிக்க ட்ரை பண்ண போறோம். ஸோ அது நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆல்டர் கொரின்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? ஆல்டர் டேபிள் கொரின்னு இருக்கணும். அந்த கொரியை தான் பார்க்க போறோங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து நம்மளோட ஆல்டர் கொரி. ஸோ ஐடி இருக்கு, நேம் இருக்கு, அது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏஜ்ன்ற ஒன்றத்தை மட்டும் நம்ம ஆட் பண்ணணுங்க. ஆட் பண்ணால் நம்மளுடைய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுங்க. இதுதான் நம்ம பண்ண ட்ரை பண்ண போறோம். சரிங்களா? பண்ணலாங்களா? ஓகே. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி தான் பண்ண போறோங்க. கிரியேட் டேபிள் ஸ்டூடெண்ட் ஐடி இன்டிஜர் நேம் வேர்க்கர் ஆஃப் 50 இந்த பிராக்கெட். இதுதான் வந்து இது மூலமா இந்த டேபிள் தயாரிச்சோம். இப்போ இதை ஆல்டர் பண்ண போறேன். இந்த ஏஜையும் நான் ஆட் பண்ண போறேன். அதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட் ஆட் காலம் ஏஜ் இன்டிஜர். டேபிளை ஆல்டர் பண்ணு, ஒரு காலத்தை ஆட் பண்ணு, ஏஜ்ன்ற ஒரு காலத்தை ஆட் பண்ணு, அது இன்டிஜர் வகையான காலம்னு சொன்ன உடனே ஸோ இந்த ஆல்டர் டேபிள் பண்ண உடனே டக்குன்னு நமக்கு புது டேபிள் வந்துடும். இந்த ஐடி, இந்த நேம், இந்த ஏஜ் எல்லாம் வந்து சேர்ந்துடும். இதுதான் ஆல்டர் டேபிள். ஸோ ஆல்டர் டேபிள், டேபிள் நேம், ஆட் காலம், காலம் நேம் என்னவோ அது கொடுத்துட்டு அதோட டைப் நம்ம தரணும். இதான் வந்து கான்செப்ட்டுங்க. சரிங்க சார், நம்மளோட எம்ப்ளாயி ஒர்க் ப்ரோக்ராம் பார்த்தலாமா? என்னன்னு பார்த்தலாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபிள் நம்ம தயாரிச்சிருப்போம். எம்ப்ளாயி நம்ம கம்பெனி விக்கிடிக்கி இல்லை kaashiv.info. கிரியேட் டேபிள் எம்ப்ளாயி பிராக்கெட்ல ஐடி இன்ட்டு நேம் வேர்க்கர் அப்படி கொடுத்து நீங்க ஒரு டேபிள் நீங்க தயாரிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இதை நீங்க இப்போ ஆல்டர் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? இந்த எம்ப்ளாயி இருக்குல்ல, ஆல்டர் டேபிள் இந்த எம்ப்ளாயி ஆட் காலம் ஏஜென்ட் இந்த மாதிரி நீங்க பண்ணணும். உங்களுக்கான ஒர்க் இன்னைக்கு இதுதான் நான் அலோகேட் பண்ணியிருக்கேன். இதை பண்ணி ஒரு டேபிளை நீங்க தயாரிச்சிருப்பீங்க. அந்த டேபிளை ஆல்டர் பண்ணி ஒரு காலமா நீங்க ஆட் பண்ணியிருப்பீங்க. இதான் நீங்க பண்ண வேண்டியது இருக்கு. இதை வந்து நம்ம வெப்சைட்ல போய் டைப் அடிச்சு வேலிடேட் பண்ணி சப்மிட் பண்ண உங்களுக்கான ஸ்டைஃபண்டும் காத்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு காத்துட்டு இருக்குங்க. சரி, ஓகே. இதை பத்தி like நிறைய படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா wikidiki.com/tutorial/SQL alter table in SQL இந்த லிங்க்ல போய் படிக்கலாங்க. இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் கொடுத்துருப்பேன். போய் லேர்ன் பண்ணீங்க. நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ண இந்த நம்பர்ஸ் நீங்க காண்டாக்ட் பண்ணலாங்க. சரி, ஓகே. ஸோ கண்டிப்பா இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் தான், தயவு செஞ்சு பண்ணுங்க, லேர்ன் பண்ணி